my dear 11th standard students, welcome to Vedantu. This is Asha ma'am here. இன்னைக்கு நம்ம third poem தான் பார்க்க போறோம். Lines written in the early spring. So இது வில்லியம் வார்ட்ஸ்வர்த் எழுதியிருக்காரு. இந்த poem வந்து full and full நேச்சர் எப்படி இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் சீசன்ல நேச்சர் நம்மளை சுத்தி இருக்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அண்ட் அது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லை சோகம் கொடுக்குற மாதிரி இருக்கா, அட் த சேம் டைம் மனுஷன் எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணிருக்கேன். இந்த ஹோல் போயமுமே வந்து கம்பேரிஷன் தான். ஓகே, இயற்கை நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, அதற்கு மாறா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறான், அப்படிதான் இந்த போயம் ஃபுல்லாவே நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய போயம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் ப்ரோஸ்க்கு சப்ளிமெண்ட்ரிக்கெல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வேதாந்தோ 11th 12th ஸ்டேட் போர்ட் நீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போயமோட 2 மார்க்ஸ் ERC இருக்கு இல்லையா, 3 மார்க்ஸ் அண்ட் போயம் பேராகிராஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு PDF ஃபார்மேட்ல இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இடத்துல மோர் அப்படின்னு இருக்கா, அங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த போயம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, I heard 1,000 blended notes while in a grove I sat reclined. In that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. So ஒரு நந்தவனம், அதுதான் இந்த இடத்துல grove அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நந்தவனம் அப்படின்னா ஃபுல்லா நிறைய ட்ரீஸ் இருக்கும், சின்ன சின்ன செடிகள் பூச்செடிகள் எல்லாம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட நந்தவனத்துல இந்த போயிட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரெக்லைன்ட் அப்படின்னா நல்லா சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. You would have heard about recliner chair இல்லையா, சாஞ்சு உட்கார்ற மாதிரி வயசானவங்க எல்லாம் உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இவரும் அதே மாதிரி சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவருக்கு காதுல ஒரு 1000 சாங்ஸ் அப்படியே கலந்து 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 மிக்ஸ் ஆன மாதிரி கேக்குதாம். ஓகே, 1000 இனிமையான பாடல்கள் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி அவரோட காதுல கேக்குது. I heard 1,000 blended notes. blended அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி 1000 சாங்ஸ் இருக்கு, ஆனா நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி கேக்குது, எதுவும் தனித்தனியா எனக்கு கேட்கல. While in a grove, I sat reclined. In that sweet mood, when pleasant thoughts bring sad thoughts to the mind. So இப்படிப்பட்ட ஒரு அழகான நேரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னோட மூடும் நல்லா தான் இருக்கு. So I was in a sweet mood தான். ஸோ நல்ல நல்ல தாட்ஸ் எல்லாம் தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. ஆனாலும் அந்த நல்ல தாட்ஸ் எல்லாமே ஒரு சோகத்தை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாரு. In that sweet mood, when pleasant thoughts bring sad thoughts to the mind. நல்ல விஷயங்களை பத்தி தான் நான் யோசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சோகமான விஷயங்கள் தான் மைண்டுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, I heard 1,000 blended notes while in a grove I sat reclined. In that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. ஸோ ஒரு நந்தவனத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நல்லா சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது 1000 இனிமையான பாடல்கள் எனக்கு கேக்குது, ஆனா எல்லாம் கலந்தடிச்ச மாதிரி கேக்குது. ஓகே, எனக்கு மூடெல்லாம் நல்லாதான் இருக்கா, ஐ மீன் ஸ்வீட் மூட் தான், நல்ல நல்ல தாட்ஸ் எல்லாம் என்னோட மைண்ட்ல வருது, ஆனாலும் அது சோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்தரா இதை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, to her fair works did nature link the human soul that through me ran, and much it grieved my heart to think what man has made of man. ஸோ இந்த ஸ்டான்ஸால எகைன் அந்த கம்பேரிஷன் நடக்குது, நேச்சருக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு கம்பேரிஷன் நடக்குது. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க். ஸோ இந்த இடத்துல டிட் அப்படிங்கிற வார்த்தையும் லிங்க் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து நீங்க மீனிங்க புரிஞ்சுக்கணும். டிட் பிளஸ் ஒரு வேர்ப் வந்தா அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் பிளஸ் லிங்க் அப்படின்னு இருந்தா அதை என்னன்னு எடுத்துக்கலாம், லிங்க்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, அதுக்கு லிங்க்டனே கொடுத்துருக்கலாம் இல்ல மேம், ஏன் பிரிச்சு கொடுக்குறாங்க? டூ, டஸ், டிட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு வேர்புக்கு முன்னாடி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க இன்னும் அதிகமா எம்பசைஸ் பண்ண விரும்புறாங்க, நிறைய அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அழுத்தம் கொடுக்கறதுக்காக அதை தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க. லிங்க்டுங்கிற வார்த்தை தான், ஆனா டிட் பிளஸ் லிங்க்னு பிரிச்சு போட்டிருக்காங்க. சரியா, இப்ப படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். To her fair works, nature linked the human soul that ran me through. இப்படி பிரிச்சுக்கோங்க, through me ran அப்படின்னு இருக்கு இல்லையா, ran me through அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்பவே உங்களுக்கு மீனிங் ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நந்தவனத்துல அழகழகான விஷயங்களை நான் காதால கேட்கிறேன், கண்ணால பாக்குறேன், நிறைய பூக்கள் எல்லாமே இருக்கு,
ஸோ அதெல்லாம் வந்து நேச்சரோட ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட அழகான வேலைப்பாடுகளோட இயற்கை வந்து என்ன பண்ணுதான், ஹியூமன் சோலை இணைக்குது. டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் நேச்சர் லிங்க் த ஹியூமன் சோல் தட் ran me through என்னோட உடம்புல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாவை, ஓகே, இந்த இயற்கை வந்து இணைக்குது, இந்த அழகான வேலைப்பாடுகளோட இணைக்குது. இப்ப புரிஞ்சுதா? எஸ். அண்ட் மச் இட் கிரீவ்ட் மை ஹார்ட் டு திங்க் வாட் மேன் ஹாஸ் மேட் ஆஃப் மேன். ஸோ இப்படி ஒரு இணைப்பு நடந்துட்டு இருக்கும் போது என்னோட மனசுல இன்னொரு விஷயமும் வந்து தோன்றுது. அது சோகம் தரக்கூடியதாகவும் இருக்கு. கிரீவ்டுனா சேடு, சாரோ. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயங்கள் நான் கண்ணால பாக்குறேன், காதால கேட்கிறேன். அந்த இணைப்பு இயற்கைக்கும் என்னோட ஆன்மாக்கும் நடுவுல அந்த ஒரு லிங்கேஜ் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நடக்கும்போது என்னோட மனசுக்குள்ள லைட்டா ஒரு சோகம். And much it grieved my heart to think. ஸோ ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன், அதை நினைக்கும் போது எனக்கு சோகமா இருக்கு. என்ன நினைக்கிறாரு? What man has made of man. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றான், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பாக்குறான். ஸோ இயற்கை நம்மளுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுக்குது, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனா மனுஷங்க அப்படிதான் இருப்போமா? இன்னொருத்தவங்களுக்கு வந்து சோகமே கொடுக்காம நல்லதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கோமா? இல்லையே. ஏன் மனுஷங்க மட்டும் இப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பாக்குறான் அப்படிங்கறத அவர் யோசிச்சு பார்க்கும் போது அவருக்கு சோகமா இருக்கும். ஓகே, to her fair works did nature link the human soul that through me ran, and much it grieved my heart to think what man has made of man. நேச்சர் அதோட அழகான வேலைப்பாடுகளோட எனக்குள்ள இருக்க ஆன்மாவை அது கூட லிங்க் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த வேலையில என்னோட மனசுல ஒரு தாட் வருது, அது எனக்கு சோகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த தாட் என்னவா இருக்கு? வாட் மேன் ஹாஸ் மேட் ஆஃப் மேன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்றான், எப்படி பாக்குறான், எப்படி நடத்துறான் அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது சோகமா இருக்கு. Through primrose tuft in that green bower and the periwinkle trailed its reds, and it is my faith. இங்க apostrophe TIS அப்படின்னு இருந்தா அது it is அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். it is ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. It is my faith that every flower enjoys the air it breathes. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிம்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பூ. டஃப்ட்னா வந்து பஞ்சா கொத்து கொத்தா இருக்கு, சரியா? ஸோ பிரிம்ரோஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் த பிரிம்ரோஸ். இது கொத்து கொத்தா இருக்கு, இந்த மாதிரி பஞ்சா இருக்கு. இன் தட் கிரீன் பவர். பவர் அப்படிங்கிறது என்னன்னா, சில ரோடு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், அந்த ரோடு வழியா நம்ம வந்து டிரைவ் பண்ணி போகும்போதே தெரியும், இந்த சைடு இருந்தும் மரம் இருக்கும், இந்த சைடும் மரம் இருக்கும். அந்த ரெண்டு மரமும் சேர்ந்து நம்மளுக்கு அம்ப்ரெல்லா மாதிரி அந்த ரோட்டையே மறைச்சா அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பவர். அந்த போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த நந்தவனத்துல இந்த மாதிரி ஒரு இடமும் இருக்கு. ஓகே, ட்ரீஸ் எல்லாம் வந்து கிரீன் கலர்ல அப்படியே படர்ந்து பவர் மாதிரி இருக்கு. பவர் அப்படின்னா அப்படியே தலை குனிஞ்சே இருக்கு, சரியா? த பெரிவிங்கிள் ட்ரெயில்ட் இட்ஸ் ரெட்ஸ். ரெட்ஸ்னா மலர் வளையம். ஒருத்தங்க இறந்தாங்க அப்படின்னா மலர் வளையம் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பெரிவிங்கிள் அப்படிங்கிறது இதுதான் அந்த பூ. ஸோ இந்த பூ எப்படி இருக்கான்? மலர் வளையம் மாதிரி வந்து சுத்தி சுத்தி இருக்கான், சரியா? அதுதான் இந்த 2 லைன்ஸ்ல அவர் சொல்ல வராரு. ஸோ பிரிம்ரோஸ் வந்து கொத்து கொத்தா இருக்கு, கிரீன் கலர்ல எனக்கு வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாம் வந்து பவர்ஸா இருக்கு. பெரிவிங்கிள் ட்ரெயில்ட் இட்ஸ் ரெட்ஸ். பெரிவிங்கிள் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் வந்து மலர் வளையம் மாதிரி சுத்தி சுத்தி எனக்கு பூத்திருக்கு. ஓகே, இதெல்லாம் பாக்குறேன். அண்ட் it is my faith that every flower enjoys the air it breathes. இவ்வளோ அழகழகான பூக்கள், விதவிதமான பூக்கள் இருந்தாலும் இந்த பூக்கள் எல்லாமே அதை சுவாசிக்கிற காத்த என்ஜாய் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கார்டன் அப்படின்னா அங்க வந்து லைட்டா சிறு சிறு அந்த காத்தெல்லாம் வரும், அந்த இலை செலை இந்த செடி கொடி எல்லாம் வந்து ஆடும் அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு, இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த காத்து வருது இல்லையா, இந்த காத்தை சுவாசிக்கும் போது ஐ எம் ஷுர் அது எல்லாமே வந்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, த பேர்ட்ஸ் அரௌண்ட் மீ ஹாப்ட் அண்ட் பிளே. இங்க ஈடி வரும், இங்கேயும் ஈடி வரும், பட் ஷார்ட்டா ஈ போடாம அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க. ஓகே, their thoughts I cannot measure, but the least motion which they made it seemed a thrill of pleasure. இங்கேயும் வந்து ஈடி வரும், ஈக்கு பதிலா அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். The birds around me hopped and played. Hoppedனா குதிச்சு குதிச்சு போறது, சரியா? சில பறவைகள் என்ன பண்ணுனா சந்தோஷமா இருக்கு, சோ குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. Hopped and played.
their thoughts I cannot measure. அந்த பறவைகளோட மனசுல என்ன போயிட்டு இருக்குங்கிறது என்னால வந்து அளக்கவே முடியாது, மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. but the least motion which they made, motionனா அசைவு, சரியா? சோ சின்ன சின்னதா பண்ண எல்லா அசைவுகளும் பார்க்கும்போது அதுவுமே என்னவாதான் இருக்கான், அது சந்தோஷத்துல த்ரில்ல இருக்குங்க. சோகமா இருக்குன்னா சொல்லவே முடியாது. இட் சீம்ட் a thrill of pleasure. பிளஷர்னா சந்தோஷமான தருணங்கள். ஸோ ஹாப்பியா தான் இருக்கு, ஹாப்பியா இருக்கும் போதுதான் அது விளையாடிட்டும் குதிச்சுக்கிட்டும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, the birds around me hopped and played, their thoughts I cannot measure. ஸோ இந்த என்னை சுத்தி இருக்க பறவைகள் எல்லாமே குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு, அண்ட் அதோட மைண்ட்ல என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குங்கிறத என்னால வந்து அளவிடவே முடியாது, மெஷர் பண்ணவே முடியாது. பட் த லீஸ்ட் மோஷன் விச் தே மேட் இட் சீம்ட் a thrill of pleasure. பட் சின்ன சின்ன அசைவுகளும் அது வந்து பண்ணும்போது எப்படி இருக்குன்னா சந்தோஷத்துல பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, சோகமாலாம் அது இல்லை அப்படின்னு சொல்றாரு. The budding twigs spread out their fan to catch the breezy air, and I must think do all I can that there was pleasure there. ஸோ இங்க என்ன சொல்ல வராரு, பட்டிங் ட்விக்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன இலைகள். ஓகே, ஒரு செடியில வளர்ந்துட்டு இருக்க ஒரு செடியில சின்ன சின்ன கொழுந்த இலைகள் எல்லாம் வரும் இல்லையா, அப்படிப்பட்ட இலைகளை தான் இங்க ட்விக்ஸ்ன்னு சொல்றாரு. பட்டிங் ட்விக்ஸ்னா மலர்ந்துட்டு இருக்கக்கூடிய மலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த இலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. விரிஞ்சு என்னவா இருக்கான், ஃபேன் எப்படி அதோட பிளேடை வந்து 4 பக்கமும் இல்ல 3 பக்கமும் வந்து வேற வேற டைரக்ஷன்ல நீட்டிட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த லீவ்ஸும் வேற வேற டைரக்ஷன்ல நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. எதுக்காக? டு கேட்ச் த பிரீசி ஏர். அப்படியே தென்றல் மாதிரி காத்து வரும்போது அதை நல்லா இது என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு இலைக்கு மேல இன்னொரு இலை இருந்தா அதை என்ஜாய் பண்ண முடியாது, கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த பிரீசி ஏரை கேட்ச் பண்ற மாதிரி தான் இந்த இலைகள் எல்லாமே விரிஞ்சு பறந்து இருக்கு. ஓகே, and I must think do all I can that there was pleasure there. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே, ஹாப்பினஸ் இருக்கு. ஓகே, அந்த மலர்களா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், அந்த இருக்க பறவைகளா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. If this belief from heaven be sent, if such be nature's holy plan, have I not reason to lament what man has made of man? So இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவ்வளவும் நான் பாக்குறேனே, இதெல்லாம் இயற்கையோட வேலைப்பாடுகளா இருக்கு இல்லையா. இப்ப இது எல்லாமே சொர்க்கம் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்புவோம். சரியா, நான் வந்து இதுதான் உண்மை, இது பொய்னெல்லாம் சொல்லல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சொர்க்கம் தான் எனக்கு இதை அனுப்பிச்சு வச்சிருக்குன்னு நான் நம்பினேன் அப்படின்னா, இது எல்லாமே இயற்கையோட பிளான் அப்படின்னா, ஓகே, ஹோலி பிளான் அப்படின்னா வந்து புனிதமான பிளான். ஓகே, இயற்கையோட பிளான் அப்படின்னா எனக்கு எந்த ரீசனுமே இல்லை சோகமா இருக்கிறதுக்கும் புலம்புறதுக்கும் இல்லையா, எந்த ரீசனுமே கிடையாது. ஏன்னா என்னை சுத்தி வந்து நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்குது, பார்க்கும் போது எனக்கும் சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கு. have I not reason to lament? lamentனா புலம்புறது. ஸோ எனக்கு புலம்புறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நோ. ஆனா what man has made of man, இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரே விஷயம் தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ விஷயமும் சொல்லிட்டு கடைசியில ஏன் இதை சொல்றாரு, இங்க பாரு, இயற்கையோட மலர்கள் எனக்கு சந்தோஷத்தை தருது, பேர்ட்ஸ் எனக்கு சந்தோஷத்தை தருது, அதுவும் சந்தோஷமா இருக்கு, இலைகளும் வந்து அதுவும் சந்தோஷமா இருக்கு, எனக்கு பார்க்கும் போதும் நிம்மதியா இருக்கு. அப்ப இயற்கையோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எனக்கு பார்க்கும் போது நிம்மதியாகவும் சந்தோஷத்தையும் தருதே. ஆனா நான் இன்னொருத்தனுக்கு அதுவே தரேனா, இன்னொரு மனுஷனுக்கு நான் அதை தரேனா, இல்ல மத்த மனுஷங்க எனக்கு அதை தராங்களா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பாக்குறான்? எல்லாருமே வந்து இன்னொருத்தங்களை சோகப்படுத்திட்டு இருக்கோம், திட்டிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதெல்லாமே பண்ணும்போது இன்னொருத்தனுக்கு நம்ம சந்தோஷத்தை தரதே இல்லையே, ஆனா இயற்கை நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை தானே தருது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி காட்டுறாரு. ஓகே, ஸோ இந்த போயமோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் சோ சிம்பிள், அவ்வளவுதான். சில வார்த்தைகள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி வந்து நீங்க படிச்சாலே புரியுற மாதிரி தான் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போயிடலாமா? ஆனோமேட்ரோபியா. ஆனோமேட்ரோபியானா என்ன? ஒரு சவுண்டை டினோட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் இல்லையா. ஐ ஹர்ட் 1000 blended notes. இந்த இடத்துல நோட்ஸ்ன்னு எதை சொல்றாரு? பறவைகள் பாடுற அந்த பாடல். ஓகே, அந்த சத்தம். நிறைய பறவைகள் இருக்கிறதுனால நிறைய சத்தங்கள் வருது, ஆனா எல்லாம் கலந்தடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இங்க பேர்ட்ஸோட சவுண்டை டினோட் பண்ற வார்த்தைகளா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆனோமேட்டோபியா. அடுத்து ஹைப்பர் போல். ஹைப்பர் போல் அப்படிங்கிறது
ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஏதோ பெரிய விஷயம் மாதிரி நம்ம சொல்றதுதான் ஹைப்பர் போல். ஸோ இந்த இடத்துல ஐ ஹேட் 1000 பிளெண்டர் நோட்ஸ். 1000 அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன எண்ணியா பார்த்தாரு? இல்ல, கரெக்டா அங்க ஒரு 10 பறவை தான் இருந்திருக்கும். அப்ப அது 10 சவுண்டு தானே, ஆனா இவர் 1000 சொல்றாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹைப்பர் போல். அடுத்து ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படின்னா என்ன? எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான விஷயங்கள். இப்ப கான்ட்ராஸ்ட், ஆக்சிமோரான் எல்லாமே ஒண்ணுதான் ஆல்மோஸ்ட். சரியா? இப்போ பிளசன்ட் தாட்ஸ், சேட் தாட்ஸ், இது ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டான விஷயங்கள். இனிமையான எண்ணங்கள், இங்க சோகமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதனால ஆக்சிமோரான். வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன். இந்த இடத்துல மேன் மேன் அப்படிங்கிற வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால இதுக்கு ரெப்படேஷன். தென் ரெட்டோரிக்கல் கொஸ்டின், அதே லைன் தான் வருது. வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இல்லையா? அண்ட் இந்த கொஸ்டினுக்கு பதில் தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த போயிட்டு எழுதல. யாராவது பதில் தருவாங்க அப்படின்னு நினைச்சலாம் எழுதல. சும்மா ஒரு கொஸ்டினை போட்டிருக்காரு போயம்ல அப்படின்னா அது ரெட்டோரிக்கல் கொஸ்டின். தென் அனஃபோரா அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ஒரே லைன்ல ரிப்பீட் ஆச்சுனாலும் ரெப்படேஷன் தான், வேற வேற லைன்ல ரிப்பீட் ஆச்சுனாலும் ரெப்படேஷன் தான், ஒரு ஹோல் லைனே ரிப்பீட் ஆச்சுனாலும் ரெப்படேஷன் தான். அனஃபோராங்கிறது ரெப்படேஷனுக்கு கீழே வர ஒரு சப் டைப். அப்ப அனஃபோராங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரெப்படேஷன் தான். ஆனா எப்படி இருக்கும்னா, முன்னாடி இருக்க லைனுக்கும் பின்னாடி இருக்க லைனுக்கும் முதல் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும். the first word will be similar. அப்ப if அடுத்தடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் எனக்கு ஒரே மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு, இதுக்கு பேரு அனஃபோரா. இட் இஸ் அ டைப் ஆஃப் ரெப்படேஷன். ஸ்பெசிபிக்கான டைப் நேம் சொல்லணும்னா அனஃபோரா. சரியா? அடுத்து பர்சானிஃபிகேஷன்னா என்ன? ஒரு மனித இயல்பை வந்து வேற ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட கேரக்டரை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க, உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. டு ஹர் ஃபேர் ஒர்க்ஸ் டிட் நேச்சர் லிங்க். இந்த இடத்துல ஹர் அப்படின்னு யாரை டினோட் பண்றாங்க? இயற்கைய ஒரு பெண்ணா டினோட் பண்றாங்க. அவளுடைய வேலைப்பாடுகள் அப்படின்னு தான் இங்க இருக்கு. சோ இயற்கைக்கு ஜெண்டர் எல்லாம் கிடையாது, ரைட்? ஆனா அதை ஒரு மனுஷங்க மாதிரி, அதுவும் ஒரு பெண் மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா? இதுக்கு பேரு பர்சானிஃபிகேஷன். தென் இங்க த ஹியூமன் சோல் தட் த்ரூ மீ ரேன். இந்த இடத்துல ஹியூமன் சோல்னா நம்மளோட மனித ஆன்மா. ஆன்மா எப்படிங்க ஓடும்? மனுஷன் தான் ஓடும், ஆன்மா எப்படி ஓடும்? ஸோ இந்த இடத்துலயும் பர்சானிஃபிகேஷன் இருக்கு. அடுத்து அண்ட் மச் இட் கிரீவ்ட் மை ஹார்ட் டு திங்க். ஹார்ட் எப்படி யோசனை செய்யும்? ரைட்? மனுஷன் தான் யோசனை செய்வான். ஹார்ட்டுக்கு பம்ப் பண்றது மட்டும்தான் வேலை. அது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குமா இல்ல சாப்பிட்டு இருக்குமா? நோ. பட் அதுவும் ஒரு ஹியூமன் கேரக்டரோட கம்பேர் பண்ணி சொன்னதுனால இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். their thoughts I cannot measure. இந்த இடத்துல their thoughts அப்படிங்கிறது யாருடைய எண்ணங்கள்? பேர்ட்ஸ் உடைய எண்ணங்கள். அப்ப இங்கேயும் வந்து பர்சானிஃபிகேஷன் நடந்திருக்கு. இஃப் சச் பி நேச்சர்ஸ் ஹோலி பிளான். நேச்சர் உட்காந்து வா பென் பேப்பர்ல எடு பிளான் போடுவோம் அப்படின்லாம் யாரும் போட மாட்டாங்க. நேச்சர் போடாது. மனுஷன் தான் பிளான் போடுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நேச்சர் வில் நாட் பிளான் எனிதிங். பட் இந்த இடத்துல ஹியூமன் பீயிங்கோட கேரக்டரை நேச்சர் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். அடுத்து the budding twigs spread out their fan. spread out, அந்த சின்ன சின்னதா வரக்கூடிய கொழுந்து இலைகள் இருக்கு இல்லையா? அந்த இலைகள் வந்து விரிவடையுது, ஃபேன் மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுவும் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். And it is my faith that every flower enjoys the air it breathes. Every flower enjoys. யாருக்கு தெரியும் அந்த ஃப்ளவருக்கு என்ஜாய் பண்ணுதா இல்லையானலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ளவருக்கு உயிரே கிடையாது. அது நம்ம கிட்ட வந்து சொல்லிச்சா என்ஜாய் பண்ணிச்சுன்னு? கிடையாது. ஹியூமன் பீயிங்கோட கேரக்டர் என்ஜாயிங், அந்த லேமெண்டிங், புலம்புறது, இதெல்லாம். ஸோ இதை ஒரு ஃப்ளவர் கூட சொல்றாங்க. இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். அடுத்து இமேஜரி. இமேஜரினா ஒரு லைனை படிக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி அந்த சீன் எப்படி இருக்குங்கிறது ஒரு முன்னோட்டமா பார்க்கலாமா? அதுதான் இமேஜரி. ஸோ இங்க பாருங்க, த்ரூ பிரிம்ரோஸ் டஃப்ட் in that green bowers and periwinkle trailed its reds. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு போட்டோ காட்டினேன். போட்டோ காட்டல அப்படின்னா புரிஞ்சிருக்காது இல்லையா? ஆனா நேர்ல பார்த்து ஒருத்தர் இந்த லைனை எழுதியிருக்காரு அப்படின்றப்போ அது வந்து எப்படியா இருந்திருக்கும்? அந்த லைன்ஸை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த சீன் ஞாபகத்துல வரும் இல்லையா? ஸோ அப்படியே வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணா என்னால இமேஜின் பண்ண முடியும். அதுக்கு பேரு இமேஜரி.
ஓகே, அடுத்து the birds around me hopped and played. இப்போ உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. பிரிம்ரோஸ் தான் தெரியாது, பவர்ஸ்னா என்னன்னு தெரியாது, அதனால நான் போட்டோ காட்டினேன். ஆனா பேர்ட்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்ப கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கு, தாவி குடிச்சு அப்படியே விளையாடிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளால இமேஜின் பண்ண முடியுது. ஸோ ஹாப்ட் அண்ட் பிளேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ இமேஜரி. அடுத்து the budding twigs spread out their fan to catch the breezy air. ஸோ என்னைக்காவது இலை வந்து கேட்ச் அண்ட் த்ரோல விளையாடி இருக்கா? நோ. பட் இந்த இடத்துல அப்படி இருக்க மாதிரி வந்து இமேஜின் பண்ற மாதிரி இந்த லைன்ஸ் இருக்கு. சரியா? அண்ட் யூ ஜஸ்ட் இமேஜின், அப்படியே வந்து ஒரு வீடியோ இருக்கு, இல்லை ஒரு அனிமேட்டட் வீடியோ நீங்க பாக்குறீங்க, டைம் லேப்ஸ் வீடியோ இருக்கு, ஒரு 2 மாசமா அந்த இலைகள் எப்படியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி விரிஞ்சது, எப்படி மெச்சூர் ஆச்சுங்கிறதெல்லாம் ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ மாதிரி ஸ்லோ மோஷன்ல போடுறாங்க. அப்போ அதே ஃபீல் தான் இந்த லைன்ஸும் உங்களுக்கு படிக்கும்போது கொடுக்குது. ஸோ இதுவும் ஒரு இமேஜரி. அடுத்து alliteration போலாமா? in that sweet mood when pleasant thoughts. ஸோ இந்த இடத்துல தட்லையும் டி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, தாட்ஸ்லையும் டி ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு alliteration. அண்ட் மச் இட் கிரீவ் மை ஹார்ட் டு திங்க். ஸோ இந்த இடத்துலையும் வந்து எந்த லைன் கொடுத்தாலும் நீங்க alliteration கண்டுபிடிக்க முடியும். மச்ல எம் இருக்கு, மைல எம் இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்க alliteration கண்டுபிடிச்சிக்கலாம். alliterationக்கு இந்த 2 லைன்ஸ் தான் வரும்னு இல்லை, எந்த லைன்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். பட் பேசிக்கலி alliterationனா என்ன? வவல்ஸ் இல்லாத லெட்டர்ஸ் AEIOU இருக்கக்கூடாது, மற்ற ஆல்பபெட்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தா அதுக்கு பேரு alliteration. கிளியரா? எஸ், ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். அண்ட் இந்த போம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிருக்கும் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுல கொஞ்சம் கூட மார்க்கே யூஸ் பண்ணாம சூப்பரா எழுதிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.